வேலூர்னு ஒரு ஊருக்கு அங்கே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணாங்களாம். ஓப்பன் பண்ண உடனே அந்த போஸ்ட் பாக்ஸ் இருக்கும்ல, அது ரெட் கலரில் இருக்கான். ஏன் தெரியலையே. இல்லை தெரியல, நீங்களே சொல்லிவிடுங்க. நீங்கள் இவ்வளோ சொன்னீங்க, ஆனால் அதுக்கான பதில் அது கிடையாது. உங்களுக்கு இந்த கேள்வி கேட்குறதுக்கு இந்த கண்ணாடி வேறையா? எனக்கு ஆன்சர் சொல்லுங்க, இல்லை என் தலையே வச்சிருக்கேன். நைட்டில் போனாலும் தெரியறதுக்காகவா? ஏப்பா உனக்கு மூளை இருக்குதா எங்கேயாச்சும்? போஸ்ட் பாக்ஸ் ஏன் ரெட் கலரில் இருந்துச்சு சொல்ல முடியுமா? போஸ்ட் பாக்ஸ் அதான் எமர்ஜென்சி பர்பஸ்க்காக வச்சுருக்காங்களா? கிடையாது. இல்லை தெரியல, நீங்களே சொல்லிவிடுங்க. சிகப்பு கலரில் பெயிண்ட் அடித்தாங்க, நைட்டில் போனாலும் தெரியறதுக்காகவா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். கிடையாது. இல்லை, சிவப்பு கலரில் ஏன் இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள் போதும். சிகப்பு கலரில் ரெட் கலருக்கா? ரெட் கலரில் இருந்துச்சு போஸ்ட் பாக்ஸ். ஏன்? வேறு கேள்வி எனக்கு தெரியல சரியா. போஸ்ட் ஆஃபீஸ் அது ஏன் சிவப்பு கலரில் இருக்கு? அதான் அது இந்திய தேசியத்தோட ஒரு அடையாளமாக வச்சுக்கிறாங்க. தெரியலையா? தெரியல. அடையாளமே அதுதான். போஸ்ட் ஆஃபீஸ்ன்றது அடையாளம். அது சிவப்பு கலர் இருந்தால் தான் அதுக்கு ஒரு அடையாளம். அதான் ஏன் அந்த அடையாளத்தை வச்சுருக்கேன்? அந்த அடையாளம் வந்து தேசிய அடையாளமாக இருக்கலாம், வேறு எந்த அடையாளமாக இருக்கலாம். தவறான பதில். உனக்கு தெரியுமா? சத்தியமா எனக்கு தெரியாது மன்னா. மன்னா தெரியல, நீங்களே தெரியல. ஏப்பா உனக்கு மூளை இருக்குதா எங்கேயாச்சும்? எல்லா ஊரில் இருக்கிற போஸ்ட் பாக்ஸுமே சிவப்பு கலரில் தான் இருக்கும். ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? அது இருக்கு மேடம். எதனால இருக்கு? வேலூர் நம்ம சார் ஆல் இன்ஸ்டாகிராம் பேஜஸ் ஃபாலோஸ். ஓகேவா? அப்படிதான் சொல்லுவேன், வரலனால பரவாயில்ல. ஓகேவா? நீங்கள் என்னையே ஃபாலோ பண்ண எல்லாரும் வாங்க. வாங்க. ரோலெக்ஸ் 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 யாரும் இருக்காங்களா? விக்ரம் ஹெல்மெட் போட்டு போவாதீங்க. வாங்க. ஐயோ சுந்தர் ப்ரோ நான் கேட்குற கேள்விகளை இப்போ உங்களுக்கு செரிச்சு போயிடும். ஓகேவா? நான் சொல்றேன் இன்னும் அதாவது நமதே. வணக்கம் ப்ரோ. வணக்கம். ஓ, என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். உங்க பேரு? என் பேர் அன்பு. அன்பு. அன்பு எல்லாரும் மாதிரி காட்டுவீங்களா? யாரு மேலேயும் காட்ட மாட்டேன், எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. என்ன பார்க்குற? ஒரிஜினலாகவே நான் வில்லன்மா. இப்போ பார்த்தீங்கன்னா 1771 வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணாங்க ராணிப்பேட்டையில். ஓகேவா? அப்போவே பண்ணிட்டாங்க ப்ரோ. அப்போ பண்ணாங்க இல்லையா? அப்போ வந்து போஸ்ட் பேக்கேஜ் வந்து சிவப்பு கலரில் செஞ்சாங்க. ஏன்? நமக்கு ஏன் அதெல்லாம்? நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும் இல்லையா? எங்கன்னா எதனா வச்சுட்டு போகிறாங்க. போஸ்ட் போட்டவன் பிரச்சனை. இது நம்ம போஸ்ட் போடுறோமா? இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறதோடு சரி. நம்ம இன்ஸ்டாகிராம் போஸ்ட் தான் நமக்கு தெரியும். ஓகே, எதனால வந்து ரெட் கலர்ல இருக்கு? தெரியல, எனக்கு உண்மையா தெரியல. சத்தியமா தெரியாது சார். உண்மையா தெரியல. நீங்க சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்கும். அப்பா நான் நிம்மதி. ஓகேவா? எதனால? எனக்கு ஆன்சர் சொல்லுங்க, இல்லை என் தலையே வச்சிருக்கேன். எங்களுக்கு அதானே வேணும். ஏன்னா அது சிவப்பு கலர்ல பெயிண்ட் அடிச்சதுனால சிவப்பு கலர்ல இருக்கு. அது வந்து நல்லா கேட்குற மாதிரி சொல்லுங்க. நைஸ் ப்ரோ. தேங்க்யூ. சூப்பர். இதுக்கும் கை எதுக்கும் கை தட்ட மாட்டேன். என் டீமே வந்து சும்மா தான் கிடைக்குது. எதனால சிவப்பு கலர்ல இருக்குன்னா சிவப்பு கலர்ல பெயிண்ட் அடிச்சதுனால அது சிவப்பு கலர்ல இருக்கு. சரி கன்ஃபார்ம் நம்ம கட்டம் கட்டிட்டாங்க. ஜோக் சொன்னா சிரிக்க மாட்டேங்கிறாங்க. இவன் ஜோக்குன்னு எழுதி போட்டாலே சிரிப்பாங்க. இப்போ சிரிச்சுக்கிட்டு இருந்தா சிரிக்க மாட்டேங்கிறானே. ஐயோ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா. கோவத்துல போட்டுற போறேன். இப்போ இந்த தருணத்தில் இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவக்கூடாது. இல்ல வந்துடுச்சு. சாரி. பிரமாணி என்ன பிரமாணி? இதை முதல்ல என்கிட்ட சொல்லக்கூடாதா பிரமாணி? ஆ
மொக்கையான ஒரு காரியத்தை சொல்றேன். அப்படியே நம்ம தண்ணியில் போட்டால் உள்ளே போயிட்டு மாட்டினாடா மனசு. ஏன்னா அது நீச்சல் தெரியாது. வெரி குட்.